Welcome students, 12th standard chemistry public examination 2025 கான important question paper இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா previous year நடந்த public exam ஓட original question paper. நம்ம previous year question paper எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்கணும். அதுல இருக்க எப்படி எப்படிலாம் question answer கேக்குறாங்க, கம்பல்சரிலாம் எப்படி கேக்குறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாதான் நமக்கு அதில இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஏனா previous year question paperல இருக்கிற क्वेश्चंसலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு previous year question paper தரேன். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக நம்ம சேனல்ல இருந்து டெய்லி பாத்தீங்கன்னா இனிமேல் வீடியோ வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் பப்ளிக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸिमम 1.5 month தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் வரும். அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். அதனால டைம் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கம்மி டைம்ல நீங்க நல்லபடியா டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சு இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல நல்லபடியா படிச்சு நல்லபடியா ஸ்கோர் பண்ண பாருங்க. உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா கொடுக்க ஆரம்பிச்சறேன். அதையும் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து கெமிஸ்ட்ரிலாம் வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? கெமிஸ்ட்ரில பாத்தீங்கன்னா क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चन ஆன்சர் நம்ம படிச்சாலே நமக்கு போதுமானதா இருக்கும். ஏனா நீங்க ஏற்கனவே half yearly எக்ஸாமினேஷன், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எல்லாத்துலயும் படிச்சிருப்பீங்க. அதே தான் மறுபடியும் பப்ளிக்கு படிக்க போறீங்க. அதனால இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் கன்ஃபார்ம் கொடுப்பேன். அதனால அத படிச்சாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரியில 12 1 மார்க்ஸ் கிட்ட நம்ம புக் பேக்கே எதிர்பார்க்கலாம். அப்ப மீதி 3 1 மார்க்ஸ் அங்க 1 மார்க்ஸ்ல தான் உங்களுக்கு மார்க்ஸ் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால 1 மார்க்ஸா கொஞ்சம் கவனமா படிச்சு முடிங்க. 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி क्वेश्चंस கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம்ஸாவும் இருக்கலாம் அல்லது ஈக்குவேஷன்ஸாவும் இருக்கலாம். அப்படி 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா தியரி क्वेश्चंसாவும் இருக்கலாம். இந்த மூணு விதமாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது அப்புறம் ஐயூபேக் நேம் அந்த மாதிரி क्वेश्चंसோ வர வாய்ப்பு இருக்கு. கம்பல்சரி क्वेश्चंस பொறுத்தவரைக்கும் எந்த டைப்ல வேணா கேட்கலாம். அதனால எல்லா விதமான क्वेश्चंसையும் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன? What is calcination? இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பா. How will you convert boric acid to boron nitride? போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரைடாக மாற்றுவாய்? அப்புறம் பாத்தீங்கன்னா கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் a dehydrating agent. Justify with an example. பொது அயனி விளைவை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ரிப்பீட்டடாக உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாமில் கூட இந்த क्वेश्चंस கேட்பாங்க. ஏன்னா ரிவிஷன் எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிக்டாக எடுக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இருந்து क्वेश्चंस வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு क्वेश्चन. இது வந்து செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசன் அதுலேருந்து கேட்டிருக்காங்க. மேபி 8th லெசன் அந்த லெசன்லேருந்து 8th or 9th லெசன்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் கோல்ஃப் வினையை எழுதுக. ரைட் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக படிக்கணும். அந்த என்னென்ன ரியாக்ஷன் நான் சொல்கிறேன். அப்புறம் மெக்கானிசம், ரியாக்ஷனோட மெக்கானிசம், அது ஒரு இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்லாம் படிக்கணும். அதெல்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்போ சொல்கிறேன், அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோயிங் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் எதிர் உயிரிகள் என்றால் என்ன? வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? வினை வகை என்றால் என்ன? வாட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினாகவே கேட்டுட்டாங்க, ஒரு தியரி கொஷினாகவே கேட்டுட்டாங்க, கம்பல்சரி கொஷின். அப்புறம் பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 9ல் 6 அட்டன் பண்ணணும். கியூ த யூசஸ் ஆஃப் ஈலியத்தின் பயன்களை தருக. Fe3+ அல்லது Fe2+ எது அதிக நிலைப்பு தன்மை உடையது ஏன்? விச் இஸ் மோர் ஸ்டேபிள் Fe3+ ஆர் Fe2+ ஒய்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு நீங்கள் எழுதிடலாம் ஈஸியாக. 27 பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆனது கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் படிகமாகிறது. அதன் உலோக ஆரம் 125 pm. அலகு கூட்டின் விளிம்பு நீளத்தை கணக்கிடுக அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரினஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் இன்வால்வ்டு. ஹரினஸ் சமன்பாட்டின் எழுதி அதில் இடம்பெற்றுள்ளனவற்றை விளக்குக. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பா. எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆன் ஃபிசியோத்ரோபின் அண்ட் கெமிஸ்ட்ரோபின். எக்ஸ்பிளைன் நோவங்கல் ரியாக்ஷன் நோவகனல் வினையை விளக்குக. அப்புறம் ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் பிரைமரி அமீன் வித் கார்பன் டைசல்ஃபைடு CS2. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு ஒரு ட்விஸ்டாக क्वेश्चन கேட்குற இது சரிங்களா. அதனால் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு உங்கள் புக்கில் வந்து தேடி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பெப்டைடு பாண்ட். பெப்டைடு பிணைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் கம்பல்சரி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஐயூபேக் நேமு, சென்ட்ரல் மெட்டல் அயனு, அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் லிகெண்ட் கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வந்து பார்த்துக்கோங்க.
அப்புறம் பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டேரெக்ட் 5 மார்க் வர வந்து சான்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் இன்டெரக்ட்னா எப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்தமாரியும் வந்து நிறைய கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி கேட்டாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் ஓர்ஸுக்கும் சிலிக்கா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கார்பர் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் போரிக் ஆசிடுக்கும் சிலிகேட்டுக்கும் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூஸ்ட் இன் மெடிசன் அண்ட் பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 36 பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் எ கேஸ் ஆஃப் சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் SECக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு நம்மளுக்கு இன்னும் 2 இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆர்டர், அப்புறம் பஃபர் இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் கால்வானிக் செல் நோட்டேஷன், டிஃபைன் கோல்டு நம்பர். பாருங்கள் கோல்டு நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைட்லேருந்து இருக்கிற கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். இப்போ ரைட் அண்ட் நோட்டாக லூகாஸ் டெஸ்ட், இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆசிடை எப்படி வந்து கிரிக்னாரி ஏஜென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் பயோடிகிரேடபிள் பாலிமர் கேட்டிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும் 5 மார்க்ஸில். அவங்க ஒரு சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஈக்குவேஷன்ஸாக நீங்கள் கொண்டு வந்து அதற்கு வந்து ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் படி ஐடென்டிஃபை ABCDE அது ரியாக்ஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக படித்தது தெளிவாக படிச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யூசஸ், டெஃபினிஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன், இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.